ஓம் நமச்சிவாய போற்றி. கிரிவலம் செல்லும் கோவில்களில் தமிழ்நாட்டில் முதலிடமாக விளங்குவது திருவண்ணாமலை தாங்க. மேலுமே கர்ம வினைகளை நீக்கி மக்களை பாதுகாக்கும் தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை தலந்தாங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு கிரிவலம் சென்றாலே ஊழ் வினைகள் அனைத்துமே அகலும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. மேலுமே நேற்று பார்த்தீங்களா காலையில் 3/12/2025 காலையில் பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மேலே மகா தீபமும் சிறப்பான முறையில் ஏற்றப்பட்டதுங்க. படைத்தல் கடவுள் பிரம்மா மற்றும் காக்கும் கடவுள் திருமால் ஆகியோருக்கிடையில் தங்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமான்கிட்ட முறையிட்டாருங்க. சிவபெருமான் தன்னோட அடியை முடியையும் யாரு கண்டு வருகிறோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்ல திருமால் வராக அவதாரம் எடுத்து ஈசனோட அடியை காண பூமி குடிந்து சென்று சோர்ந்து போய் திரும்பினார். பிரம்மா பார்த்தீங்களா அன்னப்பச்சியாக உருவெடுத்து முடியை காண உயரே பறந்து சென்று தயங்கி நின்றபோது சிவபெருமானின் முடியிலிருந்து கீழே இறங்கி வந்த தாளம்பூவிடம் தான் சிவபெருமானின் முடியை கண்டதாக திருமாலிடம் பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி பார்த்தீங்களா தாளம்பூ பொய் சாட்சி சொல்ல முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மனுக்கு பூலோகத்தில் ஆலயமே எதுவுமே இருக்காது அப்படின்னும் பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ சிவ பூஜைக்கு உதவாது அப்படின்னும் சாபமிட்டாருங்க. சிவபெருமான் தன்னோட அடியையும் முடியையும் காண இயலாத ஜோதி பிளம்பாக நின்ற இடம் தாங்க இந்த திருவண்ணாமலை. மேலுமே வீட்டில் தெய்வ சக்தி அதிகரித்து வளம் கூட்டும் அற்புத பரிகாரத்தை நம்ம பார்க்கலாங்க. அனல் வடிவாய் எழுந்த சிவன் அடிமுடி காணாத தோற்ற அன்னம் வராகவும் பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ ஆகிய உருவ அமைப்புடன் சிவபெருமான் அடிமுடி காணாது காட்சி தருவது லிங்கோத்பவர் கோலம் என்று பெயருங்க. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில தான் திருக்கார்த்திகை இன்னைக்கு இங்கு தீபமானது ஏற்றப்படுவாங்க. அருணம் அப்படின்னா சூரியன் நெருப்பின் நிறமான சிவப்பை குறிக்கும். அசலம் அப்படின்னா கிரி என்று மழை என்றும் பொருளுங்க. எனவே அருணாச்சலம் என்றால் சிவந்த நிறமுடைய மலை என்று பொருள். இந்த மலையோட உயரம் சுமார் 2668 அடிங்க. இந்த மலையை சிவபெருமானின் திருவடிவமாகவே மக்கள் போற்றி வழங்கப்படுறாங்க. நெருப்பு மலையாகவும் அக்னி மலையாகவும் விளங்குவது இந்த திருவண்ணாமலை சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. கிரிவலம் செல்லும் கோவில்களில் தமிழ்நாட்டில் முதலிடமாக விளங்குவது திருவண்ணாமலை தாங்க. மேலுமே திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை ஒவ்வொரு நாளுமே வலம் வர ஒவ்வொரு பலன் இருக்குங்க. குறிப்பாகவே திங்கட்கிழமை கிரிவலம் வர உலகையாலும் வல்லமை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம கிரிவலம் வர ஏழ்மை நிலையானது மாறும். மேலுமே நேற்று பார்த்தீங்களா புதன்கிழமை கிரிவலம் வந்தாலே கலைகளில் வல்லமை பெறலாம். இன்றுமே பௌர்ணமி இருக்குங்க. வியாழக்கிழமை வலம் வர ஞானி ஆகலாம். வெள்ளிக்கிழமை வலம் வர மகாவிஷ்ணு அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும். மேலுமே சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம கிரிவலம் வர நவகிரகங்களை வலம் வந்த பலன்களானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தாலே சிவனோட அனுகிரக பலனானது நமக்கு கிடைக்கும். மேலுமே பௌர்ணமி நாட்களில் இரவில் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய திருக்கார்த்திகை தீபத்தோட சிறப்புகளும் திருவண்ணாமலையில் மகா தீபத்தில் ஏற்றப்பட்ட இந்த மகா தீபத்தோட சிறப்புகளும் இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாத திருக்கார்த்திகை நாளில் அதிகாலையில் நேற்று பார்த்தீங்களா கோவிலுக்குள்ளே பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. அதை பார்த்துவிட்டு மலையை கிரிவலம் வந்து மாலையில் மலை மீது மகா தீபம் ஏற்றியதுக்கப்புறம் மீண்டுமே கிரிவலம் செல்ல கொடிய பாவங்கள் அனைத்துமே விலகுங்க. மேலுமே திருவண்ணாமலை உச்சியில் ஆண்டுதோறுமே திருக்கார்த்திகை இன்னைக்கு பிரம்மாண்டமான தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. அன்று மாலையில் 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட்டது. 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் 3500 லிட்டர் நெய்யானது ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் காடா துணியிலான திரியின் மூலம் இந்த மகா தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. இந்த தீபத்தை யார் வேண்டுமானாலும் ஏற்றிட முடியாதுங்க. இதற்காக சில பேர் இருக்காங்க. அவங்க தான் பர்வத் ராஜகுலத்தினர் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க மட்டுமே இந்த மகா தீபத்தை ஏற்று உரிமையானது பெற்றிருக்காங்க. இவங்க தான் சுமார் 15 தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து மலை மீது மகா தீபமானது ஏற்றி வருகிறாங்க. இந்த மகா தீபம் தொடர்ந்து பார்த்திங்களா 11 நாட்கள் எரிந்து கொண்டே இருக்குங்க. அதன் பின்னர் தீபம் எரியும் கொப்பரை கோவிலுக்கு கொண்டு வரப்படும். அதிலிருந்து கரியை சுருட்டி
வைத்திருப்பாங்க. அந்த கருப்பு மை திருவாதிரை நாளில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நினைத்தாலே முக்தியை தரும் தலந்தாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். சிவபெருமான் அடிமுடி காணாட முடியாத ஜோதி ரூபமாய் விஸ்வரூபம் எடுத்து நின்ற தலமும் இந்த தலந்தாங்க. மேலுமே அக்னி ரூபம் எடுத்த சிவனே திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக விற்றிருக்கிறாரு. இதனால இந்த மலையை பக்தர்கள் சிவனாக வழிபட்டு வராங்க. சிவபெருமான் அக்னி பிளம்பாக நின்ற நாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள். ஒவ்வொரு ஆண்டுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டோட கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது. தினமுமே காலையில் விநாயகர் சந்திரசேகர் வீதி உலாவும் இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவுமே நடைபெறுகிறதுங்க. மேலுமே திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா தீபமானது நேற்று 3/12/2025 அன்று நடைபெற்றதுங்க. மலையில் ஏற்றப்படும் மகா தீபத்திற்கு பயன்படுத்தப்படும் தீப கொப்பரை நேற்று அதாவது 2/12/2025 அன்றே மலைக்கானது தீபமானது எடுத்துக்கொண்டு சென்றாங்க. மகா தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் 4500 லிட்டர் நெய் காடா துணிகளுமே மலைக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. நேற்று பார்த்திங்களா இம்மகா தீபம் ஏற்றப்படுவதை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடையானது திறக்கப்பட்டது. பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனையானது நடைபெற்றது. மேலுமே நேற்று அதிகாலை 4 மணியில் சாமி சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டாங்க. பரணி தீபம் ஏற்றப்பட்டதுமே மகா தீபம் ஏற்றுவதற்கான பணிகளையுமே தொடங்கிட்டாங்க. மேலுமே காடா துணியில் நெய்யை ஊற்றி அதை திரியாக்கி கொப்பரையில் திரி போன்று அடுக்கி வைத்து பிரம்மாண்ட தீபமானது தயார் செய்யப்பட்டாங்க. இந்த மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருந்தாங்க. மேலுமே நேரம் செல்ல செல்ல பக்தர்களோட வருகையானது அதிகரித்து கொண்டு இருந்தது. இதனால் நகரம் முழுவதுமே பக்தர்களோட தலைகளாகவே காட்சி தந்து அழகாக இருந்தது. பக்தர்களில் பெரும்பாலானவங்க கோவிலை அடைந்ததுமே கிரிவலம் சென்று இறைவனை வழிபட்டாங்க. மேலுமே கிரிவல பாதை மட்டும் இல்லாமல் நகரம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருந்தது. அதே மாதிரி நேற்று மாலையில் பார்த்திங்களா பஞ்சமூர்த்திகள் சுவாமி சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து மகா தீபத்தை காண மலையை நோக்கி அமர்ந்தாங்க. அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சன்னதியிலிருந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே தங்க கொடிமரத்தின் முன்னால் மலையை நோக்கியபடி எழுந்தருளி பக்தர்களுக்கு அழகாக காட்சி தந்தாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருவார் அப்படிங்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்ததும் பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு அவரை வரவேற்று வழங்கினாங்க. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்திங்களா காட்சி தந்ததுமே சரியாக மாலை 6 மணி கொடிமரம் எதிரில் உள்ள அகண்ட தீபத்தில் தீபமானது ஏற்றப்பட்டது. அந்த தீபத்திலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 தீபத்தை ஜோதி ஏற்பட்டு 2668 அடி உயர அண்ணாமலையார் உச்சியில் தீபம் ஏற்ற தயாராக இருக்கும் பக்தர்களுக்கு தெரியும்படி உயர்த்தி காட்டப்பட்டாங்க. மேலுமே இதையடுத்து மலை உச்சியில் மகா தீபமானது அழகாக ஏற்றப்பட்டது. அப்போது கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற பக்தி முழக்கம் எழும்பியபடி வழிபட்டாங்க. கிரிவல பாதையில் இருந்த பக்தர்கள் மலையை நோக்கி மகா தீபத்தை தரிசனம் அழகாக செஞ்சாங்க. மேலுமே மகா தீபம் ஏற்று வரைக்குமே திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்ட கிராமங்களில் வசிக்கும் பக்தர்கள் தங்களோட வீடுகளிலோ வியாபார நிறுவனங்களிலோ விளக்குகளை ஏற்றவில்லைங்க. மின் விளக்குகளையும் போடவில்லை. சரியாக மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்ற பிறகு விளக்கை ஆன் செய்தாங்க. மேலுமே அதோட வீடுகளிலும் வீட்டின் முன்பும் அகல் விளக்குகள் ஏற்றி சிறப்பாக வழிபட்டாங்க. திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரை சுற்றி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தாங்க. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ராகார் தலைமையில் சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மேலுமே திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு முறையாவது நம்மளுடைய வாழ்நாளில் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் தாங்க இந்த திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே அது சிவபெருமான் அருளால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த மகா தீபத்தை தரிசித்தாலுமே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம பாவங்களுமே தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிவலம் செல்லும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமே கொடுக்கும். திருவண்ணாமலைக்கு சென்று வந்தாலே நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்க. சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு யோகமாக அமையுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை மகா தீபத்தோட சிறப்புகள் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்.
அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களுமே இந்த மகாதீபத்தை போய் தரிசித்து வந்தீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.